வணக்கம். எடப்பாடி பழனிசாமியின் கதை முடியப் போகிறதா? டெல்லி பாஜக தலைமை வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். 2021 சட்டமன்ற தேர்தல் வரை அதிமுகவும் பாஜகவும் நட்புறவாக இருந்தது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அதிமுகவின் ஆட்சி கவிழ்ந்து விடாமல் இருப்பதற்கு மோடி அவர்களது ஆதரவும் பாஜகவின் ஆதரவும் எடப்பாடிக்கு தேவைப்பட்டது. கொடநாடு வழக்கில் இருந்து தப்பிப்பதற்கும், சாலை விரிவாக்கம், சாலை டெண்டர் ஊழல் முறைகேடு இதிலிருந்து தப்பிப்பதற்கும் மோடி அவர்களது பாதுகாப்பு தேவைப்பட்டது. ஆனால் மக்களவை தேர்தல் கூட்டணியில் அதிமுக பாஜகவை புறக்கணிப்பதாகவும் பாஜகவிற்கு எதிராகத்தான் நாங்கள் செயல்படுவோம் என்று எடப்பாடி தெரிவித்திருந்தார். ஆனால் மிகப்பெரிய ஒரு தோல்வியே தான் மக்களவை தேர்தலிலும் அதிமுக தோற்கடிக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கின்ற மரியாதையே மக்கள் அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை காட்டிவிட்டார்கள். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறிவிட்டது. கொடநாடு வழக்கும் சரி, டெண்டர் ஊழல் முறைகேடும் சரி, இந்த வழக்கின் விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் டெல்லிக்கு அழைத்து செல்ல உள்ளதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த விசாரணையின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெண்டர் ஊழல் முறைகேடு போன்றவை வழக்கில் சிக்கியிருக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்தும் எதிராக இருக்கும் பட்சத்தில் இவர் மீது நடவடிக்கை எடுப்பதான அனைத்து விவாதங்களும் ஏற்கனவே விவாதங்கள் மூலமாக அதிமுக தரப்பினரும் பாஜகவினர்களும் மோதல் மூலமாக நாம் பார்த்திருப்போம். தற்பொழுது விசாரணையின் முடிவில் தான் தெரிய வரும் எடப்பாடி குற்றவாளியா அல்லது நிரபராதியா என்று. தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழல் தான் தற்பொழுது பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை டெல்லிக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்து செல்லும் பட்சத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அதிமுக சசிகலா அவர்கள் கூறுவது போல் அதிமுகவை முழுமையாக சசிகலா கைப்பற்றி விடுவார். ஓபிஎஸும் அதிமுகவில் மீண்டும் வந்துவிடுவார். ஆகையால் கடைசியில் சிறைக்கு செல்வது எடப்பாடி, ஆட்சி அமைக்கப் போவது அதிமுக பாஜக என்பதற்கேற்ப திட்டத்தை பாஜக போடுவதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.